Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தின ஓவர்வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதாவது நேத்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா டிஎன்இஏ தரப்புல இருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதை தொடர்ந்து ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஷெட்யூல் வந்து எந்தெந்த டேட்ல யார் யாருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும், எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்றது, அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி லாக் பண்றது, எப்படி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, எப்படி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. அதாவது டிஎன்இஏ தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா நேத்து டேட்ல அதாவது ஜூலை மாசம் 27ஆம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத வந்து ஜூன் மாசம் 27ஆம் தேதி ஃபைனலா வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு tnea.online.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு பார்த்திருப்பீங்க. ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடத்துவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 7.5% இடஒதுக்கீடு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரியில டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இவங்களுக்கு வந்து 7ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த மாசம் 7ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து கொடுத்துருவாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிருங்க. சோ கவுன்சிலிங் மோட பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆன்லைன் தான். நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணுவீங்க. நீங்க நேரடியா எங்கேயுமே போய் அலையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்ப கவுன்சிலிங் பத்தின ஓவர்வியூ ஷெட்யூல் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து பிரியாரிட்டியா வந்து எடுப்பாங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல அகாடமிக் அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது 7/7/2025 காலையில 10 மணில இருந்து 7/7/2025 ஈவினிங் 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி ப்ரோ நாங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சாய்ஸ்ல வந்து லாக் வந்து பண்ணணும். அதாவது உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட், எனக்கு இதெல்லாம் வந்து செகண்ட் வேணும், எனக்கு இதெல்லாம் வந்து தேர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காலேஜஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவீங்க. லைக் வந்து காலேஜ் வைஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோர்சஸ் வைஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணுங்க. இந்த ஒரு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்டாச் பண்றேன், யூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்கு லைவ் டெமோட வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஸ்டூடெண்டோட லாகினை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஓரளவா உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா, இது இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து காலேஜ்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபைல் பண்ணி நீங்க வந்து லாக் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறது எந்த டேட்ல வந்து பண்ணணும் அப்படின்னா 7/7/2025 இருந்து 7/7/2025 ஈவினிங் 7 o'clock வரைக்கும். அப்ப இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு டென்டேட்டிவான அலாட்மெண்ட் லெட்டர் வந்து மறுநாளே நமக்கு வந்து கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. அதாவது வந்து 8ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டென்டேட்டிவான அலாட்மெண்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பண்றதுக்கு உண்டான டேட் வந்து அதே 8ஆம் தேதி வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த காலேஜ்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே கிடைக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல கிடைக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கலாம். இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஃபில் பண்ணி லாக் பண்ண காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ரிலீஸ் பண்ண அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ப்ரொவிஷனலி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட் வந்து அதே 8/7/2025 உங்களுக்கு 9 o'clock போல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட் வந்து டைமிங்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் வந்து போட்டுறணும். இதுதான் வந்து அப்டேட். இதே மாதிரி தான் மத்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நடக்கும். மத்த கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு அகாடமிக் அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல வந்து மறுநாள் வந்து நடத்துறாங்க. 9/7/2025 இருந்து 10/7/2025 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். சீட் அதாவது அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட் வந்து 11. அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் பண்றது அந்த டென்டேட்டிவ் ஷீட் வந்து கன்ஃபார்ம் பண்றது வந்து அதே 11ல இருந்து 7 மணிக்கு. அதை ரிலீஸ் பண்ணதை டவுன்லோட் பண்ணக்கூடிய டேட் வந்து 12ஆம் தேதி காலையில 7 மணிக்கு நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ரொசீஜர். அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அகாடமிக் ஜெனரல் கவுன்சிலிங், அதாவது
ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அல்லாத மீதி இருக்காங்க பாத்தீங்களா, ஜெனரல் அகாடமிக்கல ஜெனரல் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஒரு 3 ரவுண்ட் வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி நடக்கும், எந்த டேட்ல நடக்கும், நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 200 மார்க்ல இருந்து 179 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஜெனரல் ரேங்க்ல வந்து 1வது ரேங்க்ல இருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. எந்த டேட்ல நடக்கும் அப்படின்னா 14/7/2025 காலையில 10 மணில இருந்து 16/7/2025 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறது ஆன்லைன்ல நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அல்லது சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு 17/7/2025 இந்த டேட்ல வந்து காலையில வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அந்த டென்டேட்டிவ் ஷீட்டை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட் வந்து அதே 17ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் டேட் வந்து 18/7/2025 ஜூலைல தான் எல்லாமே வந்து நடக்குது. அதனால நீங்க வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்ஸ் சீட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்க அப்செட் பண்ணிட்டு அது ஜாயின் பண்ணிட்டு டென்டேட்டிவான அலாட்மெண்ட் லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போடுவீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். சோ இந்த ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ரெண்டாவது ரவுண்ட் வந்து இந்த எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து 178ல இருந்து 143 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுலமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட் எல்லாமே ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட் காலேஜ்லயுமே நமக்கு சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். 178ல இருந்து 143 வரைக்கும் நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது 39,147ல இருந்து 46ல இருந்து 1,37,710 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ தேர்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் 143 ரேங்க்ல இருந்து 77 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து அட்டன் பண்ணலாம் கவுன்சிலிங் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்காங்க பாத்தீங்களா 7.5 ரிசர்வேஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டு உங்களுக்கு கட் ஆஃப் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது உங்களோட 12th மார்க்ல ஒகேஷனல் குரூப்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒன்னு இருக்கும். அந்த குரூப் மாணவர்களுக்கு வந்து ரவுண்ட் 1ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 200 மார்க்ல இருந்து 80 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இதுல வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டேட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சோ கவுன்சிலிங் வரைக்கும் நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்க. எந்தெந்த காலேஜ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஷீட்ல போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இப்பவே வந்து என்ன பண்ணணும், உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் மோட நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த காலேஜ் எல்லாம் தமிழ்நாட்டுல அவைலபிளா இருக்கு, எந்தெந்த காலேஜ் எல்லாம் நல்ல வந்து ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் நல்லா வந்து பெனிஃபிஷரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் டீச்சிங் நல்லா இருக்கு, எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்பவே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் சரிங்களா, இந்த டைமிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்ல போயிட்டு எனக்கு இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும் அப்படிங்கிற நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா. இதுதான் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன்லேயே தான் நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.